மார்க்கெட் கொஞ்சம் வாரமாக பிளட் பாத்தில் தான் இருக்குது, கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்குது. போன வாரத்தில் 1 or 2 days மேலே ஏறினாலும் மார்க்கெட் வந்து போன வாரம் க்ளோசிங்கில் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறையா ஸ்டாக்ஸ் 200 DMAக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 DMAனா என்ன, இப்போ என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கலாங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது கிளியராக புரியும். ஒரு ஸ்டாக்கை ஏன் வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த வீடியோவில் வெறும் 32 ரூபாய்க்கு நிறைய குவாலிட்டி ஐடி ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வியூஸ் ஆஃப் மணிராம். ஃபர்ஸ்ட் 200 DMAனா என்னன்னு பார்த்துடலாம். 200 DMAனா 200 days மூவிங் ஆவரேஜ். நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த 200 day மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டு அதுக்கு கீழே ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனிச்சுன்னா அவங்க வாங்குவாங்க. ஏன் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்கெண்டு, ஹாலிடேஸ் இதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 240லேருந்து 250 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் 200 day மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1 year லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் 1 year லோ கிட்ட கிடைக்கும் போது அதை நம்ம கண்டிப்பாக வாங்கணும் தானே. ஸோ இப்போ என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் என்னென்ன செக்டர்ஸில் வாங்கலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிங் செக்டரை பார்த்துடலாம். பேங்கிங் செக்டரில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பேங்க் கம்பெனிஸ் நிறைய அதோட 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோட பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பிபி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அண்ட் என்பிஏ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ இப்போ 14 கிட்ட இருக்குது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸோட பிபி ரேஷியோ 1.8 கிட்ட இருக்குது. என்பிஏவும் பெட்டராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று HDFC பேங்க், இன்னொன்று ICICI பேங்க், இன்னொன்று ஆக்சிஸ் பேங்க். இல்லை நான் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஆர் ஃபெடரல் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு, அதனால உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன சைஸ் மட்டும் அதுக்கு அலோகேட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க்லாம் 1200 ரூபாய்க்கு மேலே விற்கிது, HDFC பேங்க் 700க்கு மேலே விற்கிது, ஸோ இதில் எப்படி ஒவ்வொரு பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும்னு தெரியலை அப்படின்னு குழப்பமா இருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் பேங்க் பீஸை வாங்கிடுங்க. பேங்க் பீஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க. பேங்க் பீஸுங்கிறது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ETF. அது என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் அதே வெயிட்டேஜ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ HDFC பேங்க் ஒரு ஸ்டாக்கே 700க்கு மேலே இருக்குது, ICICI ஆக்சிஸ்லாம் 1200க்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த பேங்க் பீஸ் 540 தான். ஸோ இந்த 540 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் HDFCயில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதில் இருக்கிற எல்லா பேங்க் ஸ்டாக்ஸ்லையும், சே ஃபார் எக்ஸாம்பிள் HDFC, ICICI, ஆக்சிஸ், கோட்டக் மஹிந்திரா எல்லா ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஐடி செக்டாரை பற்றி பார்த்துடலாம். ஐடி செக்டாரில் தான் ரியல் ஸ்டோரியே இருக்குது. ஐடி செக்டார்லையும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஐடி கம்பெனிஸ் இப்போ 200 DMAக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட பிஇ ரேஷியோவும் நல்லா இருக்கு. நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா LTI மைண்ட்ரி, கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப்பை பற்றி கேட்டிங்கன்னா ஸ்மால் கேப் நாங்கள் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா லார்ஜ் கேப், மிட் கேப்பே நல்லா கரெக்டாக இருக்குது. அதனால நீங்கள் அதிலேயே உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு சொன்ன மாதிரியே தாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கும் விலை அதிகமாக இருக்கே, இப்போ இது எப்படி எல்லாத்தையும் நான் வாங்குறது, இல்லை எவ்வளோ வாங்குறதுன்னு உங்களுக்கு இப்போயும் குழப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி பீஸை வாங்கிடலாம். ஐடி பீஸுங்கிறது எப்படி பேங்க் பீஸ் வந்து எல்லா பேங்க் ஸ்டாக்ஸும் நிஃப்டி பேங்க்ல இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுதோ, அதே மாதிரி ஐடி பீஸ் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குக்கும் இன்வெஸ்ட் பண்ணும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்க, TCS 2000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இன்ஃபோசிஸ் 1000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஐடி பீஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் 32 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 32 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா ஐடி இண்டெக்ஸில் இருக்கிற 10 ஸ்டாக்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதோட வெயிட்டேஜ் படியே. இப்போ ஐடி ஸ்டாக்ஸுக்கு இருக்கிற 3 பெரிய ரிஸ்க். யூஎஸ் ரெசெஷன் ரிஸ்க், யூஎஸ்ல ஸ்லோ டவுன் ஆனால் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்புறம் டாலர் டிபெண்டன்சி, டாலர் வீக் ஆனால் ஐடி கம்பெனிஸோட ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும்.
அப்புறம் ஸ்லோ டீல் பைப்லைன்ஸ், நியூ ப்ராஜெக்ட் டிலே ஆகுது இல்லை பைப்லைன்லேயே இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஐடி சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வேகமாக ரஷ் பண்ணி நிறையா வாங்காதீங்க. கிராஜுவலாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணுங்கள், அப்போ தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு எஃப்எம்சிஜி செக்டர். எஃப்எம்சிஜியில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடிசியோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே அந்த ஒரு கம்பெனியே நிறைய டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஃப்எம்சிஜியில் ஆசீர்வாதா ஆட்டா, அதுக்கப்புறம் பிங்கோ சிப்ஸ், இப்பி நூடுல்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் ஃபியாமா, அப்புறம் விவல், சாவ்லானில் சோப்பு, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுறாங்க. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் கிளாஸ்மேட் நோட் புக்ஸ், அப்புறம் பேக்கேஜிங் பாக்ஸஸ் பண்ணுறாங்க. இது போக ஒரு ஐடி கம்பெனியும் ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அக்ரி பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. அக்ரி பிஸ்னஸில் சவுப்பல் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து ஃபார்மர்ஸோட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபார்மிங்கோட பெஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட டைரக்ட் கான்டாக்டில் அவங்கக்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குறாங்க. அந்த பொருட்கள் வாங்குறத அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபார்மர்ஸ்ட்டு கோதுமை வாங்கிட்டு அதில் ஆசீர்வாத ஆட்டோவும் பண்ணுறாங்க, அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ ஐடிசி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸில் அவங்க மார்க்கெட் லீடர் ஆகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆசீர்வாத் ஆட்டா இப்போ ஆட்டாவில் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்பி நூடுல்ஸ் மேகிக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. பிஸ்கெட்ஸில் சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ் தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஃபைனலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடிசி இன்ஃபோடெக்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் ரன் பண்ணுறாங்க. ஐடிசியோட கரண்ட் வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 17.9ல் இருக்குது. ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி 20 பிஇ கிட்ட கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதே மாதிரி அதுக்கு கடனே இல்லை, கேஷ் ரிச் கம்பெனி, ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபைனலாக ஆட்டோ செக்டாரை பற்றி பார்த்துடலாம். ஆட்டோ செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் இவி செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் டாடா மோட்டார்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், இன்னொன்று டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள். பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள பேசஞ்சர் கார்ஸ் அண்டு ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவரோட கார்ஸ், ஜேஎல்ஆர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் செக்மெண்ட்டில் லாரி, பஸ்ஸு, ட்ரக்கு அந்த மாதிரி ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஜேஎல்ஆர் கார்ஸ் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் ஆகும். இதில் ஜேஎல்ஆர் தான் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் 80% ஆஃப் த ரெவன்யூ அவங்க தான் கொண்டு வர்றாங்க. லாஸ்ட் இயர் 2025 இயர் எண்டில் ஜேஎல்ஆரில் ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. இந்த சைபர் அட்டாக்னால அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டேட்டா பேஸஸ் கரப்ட் ஆகிருக்கு. இந்த சைபர் அட்டாக்னால இங்கிலாண்டில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பாதிச்சிருக்கு. இதனால லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஜேஎல்ஆர் யூனிட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சைபர் நெட் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் அப் பண்ணுறதுக்காக அவங்க பல லட்சம் மில்லியன் டாலர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக அவங்க சைபர் நெட் செக்யூரிட்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சுருந்ததுனால அவங்களோட இழப்பு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜேஎல்ஆர் சைடில் இமீடியட்டாக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து மாற்று வழிகள் என்னெல்லாம் பண்ணி சரி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இப்போ ரெக்கவரிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்ச் 2026ஓட நிலவரப்படி நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேஎல்ஆர் ரேஞ்ச் ரோவரில் எலக்ட்ரிக் கார்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆல்சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் தான் இந்தியாவோட இவி செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. நெக்ஸான், ஹாரியர், பஞ்சு, சஃபாரி இந்த மாதிரி கார்ஸ்லாம் நிறையா விற்கிறாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. டாடா மோட்டார்ஸோட வேல்யூவேஷனும் நல்லா இருக்குது, கடனும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸோட இவி செக்மெண்ட்டில் அவங்க மார்க்கெட் லீடராக இருக்கிறதுனால அவங்க இன்னும் பெட்டராக வருவாங்க அப்படின்னு நம்புறீங்க. அதே மாதிரி ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர் இன்னும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இது ஆட்டோ செக்டருங்கிறதுனால இது ஒரு சைக்கிளிக்கல் செக்டர், அதனால் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் 3லேருந்து 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடினா நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பேசின எல்லா ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக உடனே இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் திரும்ப வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஃபியூச்சர் வீடியோஸில் இதே மாதிரி வேற என்னெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ், குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, வேற என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றியும் பேசலான்னு இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.